இன்னைக்கு உண்மையாலுமே அவருடைய பேச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போன ஆட்சியில் என்னென்ன நடந்தது, அந்த குற்றங்கள்லாம் தெளிவாக மக்களுக்கு தெரிகிறவர்களே எடுத்து சொன்னார். உண்மையாலுமே இந்த தாய்மாமன் திட்டம் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த 41 பேர் இறந்ததுக்கு கரூரில் ஒரு நினைவு சின்னம் உருவாக்கணும்னு கரூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. அதை நாங்கள் கரூர் மாவட்ட சார்பாக வரவேற்கிறோம். உண்மையாலுமே இன்றைக்கி அவர் பேச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரூர் மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சூப்பராக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றும் அதே மாதிரி லஞ்சம் யார் கேட்டாலும் நான் உங்கள் தம்பி இருக்கேன், நான் உங்கள் அண்ணன் இருக்கேன், நான் விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி உண்மையாலுமே மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி, உண்மையாலுமே சூப்பர் ஆட்சி. ரொம்ப தெரியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஒன்னொன்னு என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத புட்டு வச்சிருக்காரு. உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. சார் பேசினது மக்களுக்கு என்னென்ன மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சாரோ, எல்லாத்தையும் மக்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும்னு நினைச்சாரோ எல்லாமே சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கிறதுங்க லைவா சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துல இப்ப எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீரியஸ்லி ஊழல் என்ன நடந்துட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் இன்னைக்கு வந்திருந்தாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதை தெளிவா மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. எல்லாமே வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிட்டு தான் இருக்காரு. 5 மாசத்துல என்ன பண்ண முடியும், அவரால் முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்காரு. இனிமேலும் பண்ணுவாரு. 5 வருஷத்துல எல்லாமே கண்டிப்பா பண்ணதான் போறாரு. ரொம்ப ஹாப்பி தான். அவரு சொன்னதை நிறைவேற்றிட்டு தான் இருக்காரு. மக்களை கைவிட மாட்டாரு எப்பவுமே. எங்க விஜய் போனோம் கொடுத்தாரு கண்டிப்பா. இல்ல ஆமா, என்ன நடந்துச்சுங்கிறத மக்களுக்கும் தெரியாது இல்லையா. என்ன நடந்திருக்கு கரூர்ல போன வருஷம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துங்கிறது கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சு என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் நல்லதுதான் செஞ்சிருக்காரு விஜய் சார். ரொம்ப ஹாப்பி. என்னோட பேர் பிரீத்தி, நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேன்.